கல்யாண வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். ரிசப்ஷன் வரைக்கும் நீங்க சந்தோஷமா தான் இருந்திருக்கீங்க. அப்படி இருந்தோம் நைட்டு நீங்களும் பூமிக்காவும் கொஞ்ச நேரம் காணாம போயிருக்கீங்க. எங்க போனீங்க? எதுக்காக போனீங்க? என்ன ஏதாவது பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல சார், இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். என் பையன் முதல் நாள் வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அதனால பூமிகா கொஞ்சம் அப்செட்ல இருந்தா. அவளால தூங்க முடியல. அதனாலதான் அவளை தனியா கூட்டிட்டு போய் ஆறுதலா 4 வார்த்தை பேசி கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவுதான். எங்க கூட்டு போனீங்க? அது மொட்டை மாடிக்கு. அதாவது கொலை நடந்த மொட்டை மாடிக்கு. அப்ப அங்க கொலை நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன் உங்களுக்கு திடீர்னு வெறுக்குது? பொய் சொல்றீங்களா? கொலை நடந்தது மொட்டை மாடின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அங்கதான் நாங்க இருந்தோம்னு நினைக்கிறப்போ பயமாயிடுச்சு. சரி, மொட்டை மாடியில என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதான் நான் சொன்னனே, பூமிகா கிட்ட கவலைப்படாதமா, சரவண கிட்ட நான் பேசி சரி பண்ணிடுறேன், நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் அங்க இருந்தீங்க? ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்போம். இல்ல, பொய் சொல்றீங்க. கேக்குறப்ப யோசிச்சு பொய் சொல்றீங்க. யோசிக்காம எப்படி சார் சொல்ல முடியும்? என் கையில என்ன வாட்சா இருந்தது? இப்போ அரை மணி நேரம்னு நான் சொன்னது கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அங்க அந்த சதீஷ் வந்தானா? இல்ல சார், வரல. நிச்சயமா சொல்றீங்களா? உறுதியா தான் சொல்றேன். சரி, அப்ப வரைக்கும் சகஜமா இருந்த நீங்க அதுக்கப்புறம் ஏன் பயத்தோடையும் பதட்டத்தோட இருந்தீங்க? இல்லையே, நான் நார்மலா தான் இருந்தேன். போய், நீங்க பதட்டத்தோடையும் பயத்தோட இருந்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. பொய் சொல்லி என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. சொல்லுங்க, அப்புறம் எதுக்காக நீங்க 2 பேரும் பயத்தோடையும் பதட்டத்தோட இருந்தீங்க? சொல்லுங்க. அப்ப அந்த நைட்ல உங்க 2 பேருக்கு தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அப்படித்தானே? அந்த கொலை சம்பந்தமா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல சார். அவளுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் அவளோட கவலையும் பதட்டமும் எனக்கு வந்துருச்சு. பாவம் பொண்ணு இப்படி நிம்மதி இல்லாம இருக்காளே, என் பையனும் கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கானே, இவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு ஒரு தாய்க்கு பதட்டமா இருக்காதா? அதுக்கு நாங்க எதுலயாவது சம்பந்தப்பட்டிருப்போம்னு அர்த்தமா? ஓகே, கல்யாணம் முடிஞ்சது, நீங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்களும் பூமிக்காவும் எதுக்கு பதட்டத்தோட இருந்தீங்க? உங்க லாஜிக் படி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு பதட்டம்? கல்யாணம் நடந்ததோட எல்லா விஷயமும் முடிஞ்சிருமா சார்? பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். மத்த சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் நல்லபடியா நடக்க வேண்டாமா? அந்த பதட்டம் எங்களுக்கு இருக்காதா? கல்யாணம் வேண்டான்னு சொன்ன என் புள்ள முதல் நாள் ராத்திரி காணாம போய் திரும்பி வந்திருக்கான். நாங்க சொன்னதுக்காக மட்டும்தான் அவன் தாலியை கட்டினான். ஆனாலும் அவ பூமிகாவை வச்சு குடும்பம் நடத்தணும்ல, அந்த பதட்டம் எனக்கு இருந்துச்சு. அதே பதட்டம் தான் பூமிகாவுக்கும் இருந்திருக்கணும். ஓ சரி, அந்த பதட்டத்திலையும் நீங்க எதுக்கு உடனடியா ராஜாராம் வீட்டுக்கு போனீங்க? அது சாதாரண சம்பிரதாயம் தானே சார். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிறந்த வீட்டுல பால் பழம் கொடுக்க வேண்டாமா? இதெல்லாமா ஒரு கேள்வியா கேப்பீங்க? பால் பழம் கொடுக்க போன நீங்க உடனடியா மாமியார் மருமகளும் எதுக்கு பாத்ரூமுக்குள்ள போனீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நான் கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டேன். என்ன நடந்துச்சுன்னு இன்ச் பை இன்ச் எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா கேப்பீங்க? லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போனதெல்லாம் ஒரு கேள்வியா கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன்.
நீங்க எல்லாம் மீறி பேசுறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஓ, அப்படி வர்றீங்களா? அப்ப சரி. அடுத்து உங்க மருமகிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போலாம். என்ன ரத்னம் இதெல்லாம்? இவர் இப்படி எல்லாம் கேக்குறாரு? ரத்னம் பேச மாட்டார். நான் தான் பேசுவேன், நான் தான் பேசணும். ஏன்னா நான் தான் இங்க விசாரணை அதிகாரி. நீங்க போலாம். அம்மா வராங்க. அங்க என்ன சத்தம்? ஏதாவது சிக்னல் கொடுத்து உங்க மருமகளை உசார்படுத்த நினைச்சா என் நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும் மிஸ்டர் சுமா. உங்க மருமகளுக்கு நீங்க எதை பத்தியும் கம்யூனிகேட் பண்ண கூடாது. வாமா. என்ன சொன்னோமா? என்னங்க? ஒண்ணும் இல்ல, நான் வரேன். போ பூமிகா, தைரியமா பதில் சொல்ல, பயப்படாம போ. போமா, தைரியமா போயிட்டு வா. போ போ. வா. என்னங்க என்ன நடந்துச்சு? என்ன கேள்வி கேட்டாரு? எப்படின்னு எனக்கு தெரியலங்க. இந்த வீட்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் இன்ச் பை இன்ச்சா தெரிஞ்சு வச்சிருக்காரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிச்சுட்டு வந்துட்டேன். சரி, நீ சமாளிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா பாவம் பூமிகா பயந்துருவா. அந்த டிசி அதட்டினால பயத்துல ஏதாவது உடலிடுவாளுன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் அதாங்க பயமா இருக்கு. எல்லா கேள்விக்கும் நான் சொன்ன மாதிரி அவ பதில் சொல்வாளான்னு தெரியலையே. அப்பா, நான் வேணா நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல. வேண்டாம் வேண்டாம், நம்ம இப்ப ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டோம்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் அந்த ஆள் நினைச்சுக்குவான். பூமிகா என்கொயரி முடிச்சுட்டு வரட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். அது வரைக்கும் பேசாம இரு. சரிப்பா. கூடவே ரத்னம் இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். கடவுளே, என் மருமகளை இந்த கண்டத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. உட்காரு. ரெக்கார்ட் பண்ண. ஓகே சார். உன் கல்யாணத்தப்ப நடந்ததை தான் நான் கேள்வியா கேட்க போறேன். உனக்கு எதுவும் மறக்கல இல்ல? இல்ல சார். நீயும் சரவணனும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா சார். அப்புறம் ஏன் அவன் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் வேணான்னு சொன்னான்? யோசிக்க கூடாது, டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். அது அது வந்து அத்தை ஜாதகம் பார்த்தாங்க. கல்யாணத்துல ஒரு உயிர் போகும்னு ஜோசியர் சொன்னாரு. போற உயிர் எங்க வீட்ல இருக்கிற யாராவது இருந்தா எங்களால தாங்க முடியாதுல்ல. அதான் அவரு வேண்டான்னு சொன்னாரு. அப்ப உனக்கு உண்மையான காரணம் தெரியாது, அப்படித்தானே? உண்மையான காரணம் எனக்கு தெரியாது சார். நீங்க சரவணனை விசாரிச்சப்போ அவ உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. ஒருவேளை கல்யாணத்தப்ப இது தெரிஞ்சிருந்தா என்னால கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே முடியாது சார். நான் செத்தே போயிருப்பேன். இதோ பார், இந்த எமோஷனல் டிராமாலாம் என்கிட்ட வேண்டாம். கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு நீயும் உங்க மாமியாரும் காணாம போயிட்டீங்க. எங்க போனீங்க? எதுக்காக போனீங்க? காணாம போல சார். சரவணன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றானேன்னு நான் அழுதுகிட்டே இருந்தேன். அதனாலதான் அத்தை என்ன மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாதன்னு தைரியம் சொன்னாங்க. அப்போ கொலை நடந்த மொட்டை மாடியில நீங்க 2 பேரும் ரொம்ப நேரம் தனியா இருந்திருக்கீங்க. அங்க கொலை நடந்துதான்லாம் எங்களுக்கு தெரியாது சார். அங்க அங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்க மாட்டோம். ரொம்ப நேரம்லாம் அங்க இல்ல சார். நீங்க அங்க இருந்தப்போ அந்த சதீஷ் அங்க வந்தானா?
வரணும்? சாகிறதுக்கு. சரி, மொட்டை மாடியில உங்க அத்தை உனக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆனா கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் உன்னோட சேர்ந்து ஏன் அவங்களும் பதட்டமா இருந்தாங்க? சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ பொய் சொன்னா என் விசாரணை எப்படி இருக்கும்னு தெரியும்ல? ஏன்னு தெரியல சார். அத்தை ஆறுதல் சொல்லியும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். அதனால அவங்க டென்ஷனா இருந்திருக்கலாம்ல. அத அத நீங்க அவங்க கிட்ட தானே கேட்கணும். சரி, அத நான் பாத்துக்கிறேன். சரவண கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நீ டென்ஷனா இருந்த. சரி, கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ டென்ஷனாவே இருந்திருக்க. அதுக்கு என்ன காரணம்? தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் யாராவது டென்ஷனா இருப்பாங்களா? அந்த கொலைய பத்தி ஏதோ ஒண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால நீ டென்ஷனா இருந்திருக்க. அப்படித்தானே? இப்ப நீ மரியாதையா உண்மையை சொல்லு. பாரு, நல்லா பாரு, உனக்கு எப்படி வேர்க்குது பாரு. அப்ப உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. கொலை பண்ணவன தெரியும்ல? நான் உண்மையதான் சார் சொல்றேன். சரவண தாலி கட்டினானே ஒழிய என்கிட்ட சரியாவே பேசல. அப்போ விருப்பம் இல்லாமலே அவன் தாலி கட்டியிருக்கானோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அந்த டென்ஷன் தான். அதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆகணும்? விளக்கு ஏத்த கொடுத்த தீப்பெட்டிய எதுக்கு நீ கீழே போடணும்? பால் டம்ளர் எதுக்கு தவற விடணும்? சொல்லு. ஏன் சொல்லு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ்கார இண்டு இடுக்குல இருக்கிறத கூட கண்டுபிடிப்பான். அத பத்தி உனக்கு தேவையில்லை. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. ஏன் டென்ஷனா இருந்த? எப்படி சார் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? முதல் நாள் நைட்டு சரவணனை காணோம். அவன் ஓடி போயிட்டான்னு நம்ப வைக்க எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க. என்ன கண்ணனுக்கு கட்டி வைக்கணும்னு மணவரையில உட்கார வச்சு தாலி கட்டுற வரைக்கும் போயிட்டாங்க. அத்தனையையும் மீறி சரவணன் தப்பிச்சு வந்து என் கழுத்துல தாலி கட்டினான். இவ்ளோ சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி சார் டென்ஷன் இல்லாம இருக்க முடியும்? அது இப்போ நினைச்சா கூட என் கை கால நடுங்குது சார். சரி, வீட்டுல விளக்கேத்தன, ஏதோ தீப்பெட்டி கை தவறி விழுந்துருச்சு. உடனே எதுக்கு அவசரமா உங்க வீட்டுக்கு போனீங்க? அப்ப அதுல ஏதோ விஷயம் இருக்கு, மறைக்காம சொல்லு. நான் எங்க சார் அவசரமா போகணும்னு சொன்னேன். எங்க வீட்ல பால் பழம் கொடுக்கணும்னு சொல்லி அத்தை தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதும் பாத்ரூம் நான்சென்ஸ். இட்ஸ் ஓகே, விசாரணை முடிஞ்சிச்சு, நீ கிளம்பலாம். பூமிகா, நீயும் அத்தையும் ஒண்ணு போலதான் பேசியிருக்கீங்க. பேசி வச்சுட்டு கூட இந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால சார் உங்க மேல சந்தேகப்பட மாட்டாரு. ரத்னம், போ சொல்லுங்க. பூமிகா, நீ போமா. பூமிகா வந்துட்டாங்க. பூமிகா, அத்தை, நீங்க சொன்ன பதில தான் நானும் சொன்னேனா? ரத்னா அங்கிள் சொன்னாரு. ஐயோ, நீ எதுவும் பயப்படல இல்ல? தைரியமா பதில் சொன்ன இல்ல? போதுமா, இது போதும். ரத்னம், ரத்னம், எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? அக்கா, நீங்க 2 பேரும் சொன்ன பதில் கரெக்டா ஒத்து போகுது. நீங்க எந்த தப்பும் பண்ணல. போதுமா? இப்போ அது நம்புறீங்களா? அவ்வளவுதான். ஹாப்பி. இப்பதான் நிம்மதியா இருக்க.
ஒரே மாதிரி பதில் சொன்னதால தப்பு பண்ணலைன்னு அர்த்தம் இல்ல. திரும்பவும் சொல்றேன், எனக்கு இந்த குடும்பத்து மேலதான் சந்தேகம் இருக்கு. அங்க கேட்க வேண்டிய கேள்வியை இங்க கேட்கிறேன். பூமிகாவோட பாத்ரூம்ல கேமரா வச்சு சதீஷ் வீடியோ எடுத்தான்னு தானே சொன்னீங்க. அந்த கேமரா எங்க, அதை என்ன பண்ணீங்க? என்ன பதில காணோம்? அப்போ இந்த விஷயத்துல ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் போய், அப்படித்தானே? இப்ப நேரா ராஜாராம் வீட்டுக்கு போய் அந்த கேமராவை எடுத்து அது மூலமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு மறுபடியும் விசாரணைக்கு வருவேன். சார் ஒரு நிமிஷம். என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? என்ன சொல்ற? சார், நான் உங்க வீட்டுக்கு பாலும் பழமும் சாப்பிட போனப்ப அந்த கேமராவை ரிமூவ் பண்ணிட்டேன். என்னது? அந்த கேமராவை நீ ரிமூவ் பண்ணிட்டியா? ஆமா சார். அன்னைக்கு இருந்த நிலைமையில இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கான்னு யார்கிட்டயும் சொல்ல முடியல. அதனாலதான் அந்த கேமராவை அழிக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணேன். அங்க போனதும் ஃப்ரீயா இருந்தப்ப யாருக்கும் தெரியாம பூமிகாவோட பாத்ரூமுக்கு போய் அந்த கேமரா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அங்கேயே உடைச்சு டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன். என்ன என்கிட்டே போய் சொல்றியா? நான் எதுக்காக சார் போய் சொல்லணும்? வேணும்னா அந்த வீட்ல இருக்கிற செப்டிக் டேங்க்ல போய் தேடி பாருங்க. நிச்சயம் அந்த கேமரா அங்கதான் இருக்கும். புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்காத. நிச்சயமா சோனார் டெஸ்டரை வச்சு கேமரா உள்ள கிடக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துருவேன். தாராளமா செக் பண்ணிக்கலாம் சார். நான் ஒன்னும் போய் சொல்லல. என்னம்மா? ஏங்க, திதி கொடுக்க நேரமாச்சு. நீங்க என்ன வரலையே? விசாரணைக்கு வந்திருக்கேன். இதோ வந்துடுறேன். சரிங்க. ரத்னம் சார். எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. நான் வேற வண்டி பிடிச்சி போய்க்கிறேன். ஓகே சார். ரத்னம், மாமா, குற்றவாளி இந்த வீட்டுக்கு வெளியில தான் இருக்கான்னு நானும் அந்த ஆள்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன். ஆனா அந்த ஆள் விடாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் வெளியில விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். நான் வரேன் மாமா. சரிப்பா. பூமிகா, அது எப்படி பூமிகா? நான் சொன்ன பதிலையே நீயும் சொல்லிருக்க. அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஒருவேளை நாம தான் கொலை பண்ணிருக்கோம்னு நினைச்சிருந்தா நான் கண்டிப்பா உளறி இருப்பேன். இப்பதான் என் மனசுல கொலை பண்ணிருக்கோன்ற குற்ற உணர்ச்சியே இல்லையே. அதனாலதான் நீங்க இததான் சொல்லிருப்பீங்கன்னு கெஸ் பண்ணி நான் கரெக்டா சொல்லிட்டேன். பூமிகா சூப்பர், நல்ல காரியம் பண்ணிருக்க. முதல்ல கையை கொடு. கேமரா பத்தி கேட்டப்போ உஷாரா சரவணன் பதில் சொல்லி சமாளிச்சுட்டான். இல்ல நீங்க ரெண்டு பேரும் மாட்டிருப்பீங்க. ஆமா, எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல மாட்டிக்குவோமா நான் பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை சரவணா, காப்பாத்திட்டேன். ஏங்க, பொய் சொல்றது தப்புன்னு நாம தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தோம். கொலை பண்ணாட்டியும் அவனை தள்ளி விட்டு அவன் தலையில காயமாகறதுக்கு நாங்க தானங்க காரணம். பொய் சொன்னது மட்டும் இல்லாம அதை நினைச்சு சந்தோஷம் வேற பட்டுட்டு இருக்கோமே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. உமா, வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. இப்ப கூட நீங்க சொன்ன பொய்யில ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். தைரியமா இரு, சந்தோஷமா இரு. டேய், இனிமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம வீட்டுல யாரும் இல்லைன்னு. தைரியமா இருக்கு. ஓகே. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு விசாரணைக்காக போயிருந்தேன். ஐயர் வந்துட்டாரா? காத்துட்டு இருக்காருங்க. வா. வாவ்,
போமா வரேங்க. சீக்கிரமா போலாம் வா 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 இருங்க 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 ஒரு என்ன? நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ, வரட்டுமா? பாய்.